இந்திய தேசத்தில் எல்லாரும் நல்ல வேலை வாய்ப்பை பெறுவாங்க. இந்திய தேசத்தில் எல்லா குடும்பமும் நல்லா செழிச்சிருப்பாங்க. இந்திய தேசத்தில் எல்லாருக்கும் நல்ல வீடுகளை கர்த்தர் நமக்கு தருவார். இந்திய தேசம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யக்கூடிய தேசம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு தருவார். அதற்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, நம்ம இருதயத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நம்ம உள்ளத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எல்லாருக்கும் நல்ல ஒரு தாழ்மையின் ஆவியை தந்துருங்கப்பா. நல்ல ஒரு தாழ்மையின் ஆவியை தந்துருங்க. நடக்கும்போது, பேசும்போது, எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போது, பார்க்கும்போது நல்ல ஒரு தாழ்மையின் சுபாவம், இயேசுக்குள்ள காணப்பட்ட நல்ல ஒரு தாழ்மையின் சுபாவம், தாழ்மையின் ஆவி எல்லாரும் உள்ளத்துக்குள்ளே வரட்டும் ஐயா. தாழ்மையின் உள்ளத்தோடு எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். அதோடு மாத்திரம் இல்லை, ஆண்டவரே அப்பா, உங்கள் முகத்தை பார்க்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும். ஜெபம் பண்ணிட்டு வேற யாரையோ பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. உலக மனுஷரை பார்த்துடக்கூடாது. இங்கிருந்து